வணக்கம். சீஸ் கார்லிக் zucchini எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எல்லோ கலர் zucchini எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணிடலாம். இது தோலோடு தான் சமைக்க போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் கல் உப்பை பிடிச்சி வச்சுருக்க கல் உப்பு எடுத்து இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊர் வெஜிடபிள்லேயே பெஸ்டிசைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது ஃபாரின் வெஜிடபிள். இது அங்கேருந்து இம்போர்ட் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை இங்கே விளைஞ்சிருந்தாலும் அதில் எவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் இருக்குன்னு தெரியாத. இதை கவனமாக நல்லா கழுவிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி. இது நல்லா 2 நிமிஷம் நல்லா உப்பு வச்சு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு மற்ற காய்கறிகள் எப்படி கழுவுமோ அது போல் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து சமைக்க வேண்டியது தான். இதை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஒரு 15 பல்லு பூண்டோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை லேசாக இடித்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப இடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் லேசாக இடித்தா போதும். அந்த வாசனை வெளியில் அளவுக்கு இடித்தா போதும். கழுவி வச்சுருக்க zucchiniயை 2 பக்கம் காம்பையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சஸ் திக்னஸ் இருக்கிற துண்டுகளை அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அடிக்கடமான பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை அடிக்கிடலாம். ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் ஒத்தையாக அடிக்கிக்குங்க. ஹீட் ஈவனாக படுற மாதிரி இருக்கணும். லேசாக உப்பை எல்லா பீசஸ் மேலேயும் படுற மாதிரி போட்டுக்கிறேன். இது உப்பு போட்டோன்னே இதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். உங்களுக்கு அந்த தண்ணி இல்லாமல் குக் பண்ணணுன்னா அது வெஜிடபிளை கட் பண்ண உடனேயே கொஞ்சம் உப்பு தடவி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் ஓரளவுக்கு வெளில வந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஃப்ரை பண்ணினா செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அந்த காயில் இருக்க சத்தெல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதனால் நான் அப்படியே தண்ணியோடு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை லேசாக பரட்டி விட்டுடலாம். இது சீக்கிரம் வெந்துடும். ஓவரால் ஃப்ரை ஆகிறதுக்கே ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இது ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை பரட்டி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கமும் ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வச்சா போதுமானதாக இருக்கும். இது இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்து வைக்கிறேன். இதை திருப்பி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான். எல்லா பீஸ்லேயும் மிளகுத்தூள் படுற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இதில் இருக்கிற இந்த எண்ணெய் இந்த மிளகுத்தூள்லையே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு கொத்தமல்லி மிக்ஸை இதிலே போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதுமானதாக இருக்கும். இது வதங்கிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க zucchiniயை இதில் இந்த பேன் மேலே எடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு பீஸ் மேலேயும் இந்த பூண்டு கொத்தமல்லி மிக்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எல்லா பீஸ்லேயும் வர்ற மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எனக்கு இது மேலே போடுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிராம் மொசரல்லா சீஸை துருவி வச்சுருக்கேன். இது எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும். இது இன்னும் சரியாக மெல்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயிலும் கொத்தமல்லிக்கு பதிலாக பார்ஸ்லியும் யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்பானிஷோட ஒரிஜினல் டிஷ்ஷாக இருக்கும். நான் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துடலாம். ஒரு ஸ்பானிஷ் ஸ்டைலில் அருமையான சீஸ் கார்லிக் zucchini ரெடியாக இருக்குது. நன்றி.